வணக்கம் உறவுகளே. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா காற்றடிச்சதுங்க. காற்றடிச்சதும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வாழை விழுந்துருக்குதுன்னு பாருங்கள். உண்மையாலுமே விவசாயங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு குழந்த மாதிரி வளர்த்தி கடைசி நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி காற்றடிச்சு விழுகிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய காட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாழை எதுவுமே விழுகலை. இருந்தாலுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா இன்னொரு விவசாயத்தை விழுந்தாலுமே நம்மளுடைய மனசுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எப்படி விழுந்துக்குதுன்னு பாருங்கள். இன்னும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மாதத்தில் காய் வெட்டுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 லட்சம் ரூபா லாஸு. எல்லாமே வந்துட்டு வெட்டு வாழைங்க. பாருங்க நேந்திரம் வந்துட்டு எப்படி விழுந்துருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெல்ட் கட்டியிருந்து இன்னும் கொஞ்சம் தாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பெல்ட்டும் கட்டாமல் விட்டாங்க. ஏன்னா முழுசை ஈனதுக்கப்புறம் பெல்ட் கட்டலான்னு சொல்லி விடுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாம் பார்த்தா ஒரு விவசாயிக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். இப்போ தான் மோத்தை வந்திருக்குதுங்க. மோத்தையோடு அப்படியே விழுந்துருச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 500-600 வாழைக்கு மேலே விழுந்துருக்குதுங்க. இதே ஒரு சாதாரண விவசாயம் இருந்தால் இவ்வளோ முட்டு வலி போட்டு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் இப்படி விழுந்துச்சுன்னு என்ன பண்ண முடியுங்க. இந்த வாழைகளுக்கு வந்துட்டு ஏதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்துட்டு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பயனாக இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.